गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்கள், சிறப்பான நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதைவடிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 84-85 வாக்கில் காஞ்சிபுரத்தில் நடந்தது தான் பார்க்க போகிறோம். விரிவாக காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கா 84-85 வாக்கில். காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருக்கா. வாக்கு ஸ்ரீமடம் எங்கே நம்ம கேம்ப் போட்டாலும் பெரியவாளை பார்க்குறதுக்கு, ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். பெரியவா விடிகாலையிலே எழுந்திருக்கிற 3-3:30 எழுந்துட்டு குளிச்சுட்டு அன்றாட கண்ணுக்களை முடிச்சுட்டு சந்திரமூலீஸ்வர பூஜையெல்லாம் பண்ணி 6-6:30 தரிசனம் கொடுக்க வந்துடும். ஏகாந்தமான தரிசனம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிற வழக்கம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்தளவு ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. பெரியவா ஒரு 7 மணி இருக்கும். பெரியவா காஞ்சிபுரத்தில் பின்னால் அந்த மாட்டுக்கொட்டை பக்கத்தில் இன்றைக்கி இருக்குது அந்த வாதாமரத்துக்கு கீழே தன்னுடைய காஷாயத்துண்டை போட்டு உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்க பெரியவாளை பார்க்குறது நிறையா பேர் வர. அப்போ பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு முதிய தம்பதி வந்திருக்கா. 60 வயசு இருக்கும் 2 பேருக்கும், 60க்கு மேலே 2 பேரும். நாகசுப்ரமணியம் சாஸ்திரிகள், கடப்பாடிகள், நல்ல வேத வித்து. அவருடைய ஒய்ஃபு குஞ்சலக்ஷ்மி 2 பேரும் வந்திருக்கா. பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணோம். பெரியவா பிரசாதத்தை கொடுத்துட்டு அவரை கேட்குறார், இந்த சாஸ்திரிகளை, எப்படின்னா இருக்குது கிராமம்லாம், எப்படி இருக்குது, செழிப்பாக இருக்கா, உங்கள் காத்திரி இந்த மாதிரி ஒரு வாதாமரம் இருந்து வாசலில் இருக்கா? இருக்குது பெரியவா, 20-25 ரூபா எடுத்து நல்லா காய்க்கிறது. குழந்தைகள்லாம் கல்லை விட்டு எறிகிறா, மேலே ஏறி வாதாமரம் இதை பறிக்கிறா, சாப்பிட்றா, சந்தோஷமாக இருக்கா பெரியவா, நல்லா இருக்குது. அப்புறம் உங்காத்து கூடத்தில் ஒரு 10,000 இருக்குமே, அது கூட கொஞ்சம் கரையாக அரிச்சு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாலே, அதெல்லாம் பண்ணிவிட்டாடா. பண்ணிவிட்டோம் பெரியவா, அந்த 10,000 இருக்குது. ரொம்ப பழங்காலத்துலேருந்து இருக்கிறதுனால அதை நாங்கள் விற்கல, அப்படியே வச்சுருக்கோம். பெரிய ஏதோ ஓரளவு சாப்பாட்டுக்கான நெல் அதில் கொட்டி வச்சுன்னு இருக்கோம். அப்புறம் உங்காத்து பின்னால் கணத்தடி பக்கத்தில் இந்த மாட்டுக்கொட்டையில் ஒரு சேப்பு கலர் மாடு இருந்தது, பசு மாடு, கண்ணே போடாமல் எப்படி இருக்குது. இல்லை பெரியவா நல்லா இருக்குது, ஒரு 6 கண்ணுக்குட்டி போட்டது, இப்போ தான் சமீபத்தில் இறந்து போச்சு, கண்ணுக்குட்டிகள் நல்லா இருக்குது பெரியவா அப்படிங்கிறாவா. பெரியவா இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் உங்காத்தில் அந்த உள்ள ஷெல்ஃபில் நிறையா கிவா ஜெகநாதன், கொதை நாயகி, பம்மல் சம்பந்த முதலியார், விக்ரமாதித்தன் கதைகள் நிறையா புத்தகம் வச்சிருப்பேன், படிக்கிறேடா யாராவது? இல்லை பெரியவா அந்தளவு நேரம் கிடையாது, ஏதோ போக வர எப்பயாவது நினச்சா எடுத்து படிக்கிற வழக்கம் உண்டு அப்படிங்கிறார். யார்? அந்த மாமி சொல்கிறா, குஞ்சலட்சுமி மாமின்னு சொல்கிறேன். ஒரு ராமாயணம் பாராயணம் பண்ணுற வழக்கம் உண்டு உங்காத்தில், பண்ணுறேடாம. இவர் சொல்கிறார், சாஸ்திரி இல்லைம்மா, இல்லை பெரியவா அவரோட சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, டெய்லி ஒரே ஒரு சர்க்கம் மட்டும் படிக்கிறேன், ஏதாவது முடிஞ்ச நேரத்தில் படிக்கிறேன் வெளிச்சத்தில், அந்தளவு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது பெரியவா அப்படிங்கிறார். அப்புறம் அந்த மாமிகிட்ட கேட்குறார், மாமி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் அவங்க வழக்கப்படி 8 குடிக்கு முருகன் காவடி எடுக்கிற பழக்கம் உண்டு, எடுக்கிறாளா? எடுக்கிறா பெரியவா, என் குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்கா, 2-3 வருஷத்துக்கு ஒரு தான் வரா, பேரம்பேத்திகள் தன்னுடைய புள்ள மாட்டு பொண்ணு காவடி எடுக்கிற பழக்கம் உண்டு. இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நாலட்சுமி மாமி இந்த மாமி சொல்கிறா, குஞ்சலட்சுமி, பெரியவா இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன், நானே அந்த கிராமத்துக்கு வாக்கப்பட்டு போய் 40-45 வருஷம் எடுத்து என் காத்திர உள்ளதெல்லாம் இவ்வளோ கரெக்டாக சொல்லல் பெரியவாளுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி அப்படிங்கிறா. யார்? நம்ம மாமி.
பெரியவா ஒரு நம்மட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்ல, இதெல்லாம் என்ன பெரிய ஞாபகம் மாமி, அந்த ஈஸ்வரனோட ஞாபகம் வரமாட்டேங்கிறது. எப்போதும் 24 மணி நேரம் சதா ஈஸ்வரனோட ஞாபகம் வரணும், அது மட்டும் வரமாட்டேங்கிறது, ஏதோ கொஞ்சம் குறையிற மாதிரி தோன்றது எனக்குங்கிறார். பெரியவாளே எப்படி சொல்கிறா அப்படின்னா, நம்மெல்லாம் எந்த மூளை, கல்கண்டு இனிப்பு, அந்த இனிப்பான கல்கண்டுக்கு மேலும் நம்ம சர்க்கரையை கூட்ட முடியுமா என்ன? பெரியவாளுக்கு அந்த ஈஸ்வரத்தை நம்ம ஊட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரிய. என்ன ஒரு ஞாபக சக்தி பார்க்குவேன்னா, நமக்கெல்லாம் பார்த்தோன்னா 2-3 நாள் முன்னால் கேட்ட ஒரு பாட்டு ஞாபகம் இருக்க முடியாது. 2 நாள் பண்ணினேன், என்ன கறி கூட்டு பண்ணினோம் ஆத்திரங்கிற ஞாபகம் இல்லை. ஒரு மாதம் முன்னால் ஏதோ ஒரு கல்யாணத்துலேயோ காட்சியிலையோ நம்ம கோயில்லையோ நமக்கு வேண்டியவாளை பார்த்துருப்பான், அவளை என்னைக்கு பார்த்தோம், அவள் பேர் கூட மறந்துருக்குமே. இப்போல்லாம் பார்த்தோன்னா உறவினர்கள் பேர் என்ன உறவுன்னு கூட மறந்துடுறது இந்த காலகட்டத்தில். குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கே மறந்துடுறது. ஆனால் பெரியவாளோட ஞாபக சக்தி நினச்சி பாருங்க. அந்த பெரியவா அந்த கிராமத்துக்கு இந்த மாமி நாகலட்சுமி, அந்த குஞ்சலட்சுமி மாமி அந்த சாஸ்திரிநாத்துக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கார். 40 வருஷத்துக்கு முன்னால் போய் ஒரு க்ஷண நேரம் தங்கியிருப்பார். ஆத்திர பார்த்ததையெல்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறேன்னா பெரியவரோட ஞாபக சக்தியை பாருங்க நீங்கள். எவ்வளோ பெரிய ஞாபக சக்தி. அதனால தான் சொல்ல, பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. எதுவாக இருந்தாலும் கூர்ந்து கவனித்து ஞாபகம் வச்சுக்கணும். பெரியவா வச்சுட்டா மாதிரி நாமளும் அந்த அளவு இல்லைன்னாலும் அவர் 50% நமக்கு ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த அடிக்கடி இந்த செல்லோன்ற பழக்கமே இருக்கக்கூடாது. ஒன்றும் கிடையாது. ஒரு வாரம் கூட வேணும், 3 நாள் செல்லு தொடாமல் ஒரு வாரமாக வச்சுட்டா போகும். எல்லாரும் நம்ம மூளையானது புத்துணர்ச்சி அடைஞ்சிடும். திருப்பி பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். செய்யலாம். மாதத்துக்கு ஒரு 3 நாளோ 4 நாளோ இந்த மாதிரி இருந்து பார்த்தா புத்துணர்ச்சியாக இருக்கும், ஞாபக சக்திகள் அதிகரிக்குங்கிறார். யார்? நான் சொல்லலை, சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறார். பெரியவரோட ஞாபக சக்தி. அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் தான் அது. இந்த மாதிரி பல நிகழ்வு நடத்தின்னு இருக்கா பெரியவா, இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு. இது சமீபத்தில் படித்தேன். நான் எதிரியை படித்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, அதனால தான் பகிர்ந்தேன். பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துப்பார். எல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா தான் பரமேஸ்வரன். புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.